நீ என்னைக்கிடா பாரா இருக்கிற புறம்போக்கு நாயி? நீ ஒரு புறம்போக்கு நாயி, நீ ஒரு பிச்சைக்கார நாயி, நீ ஒரு பரதேசி நாயி, நீ ஒரு வாடவாய் நாயி, நீ காசு கூற நாயி. உன் புத்தி அப்படிதானே பரதேசி. இருந்தாலும் உனக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் கேட்டுக்க. அதாவது வெளிநாட்டில் வார் நடக்குது, சிலிண்டரு தட்டப்படியாக இருக்குது. அதுலேயும் ஏழப்பட்ட மக்களுக்காக 3 சிலிண்டர் தரேன்னு சொல்கிறாங்க. தற்காலிகமாக கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லல, புரியுதா? அதுவும் 2 லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கு மட்டும். ஏன்னா கோடி கோடி வச்சிருக்கணும். இதோட இப்போ அர்ஜென்ட் சிலிண்டரு இந்தியாவுக்குள்ள தட்டுப்பாடாக இருக்குது. இப்போ அவனுக்கு சிலிண்டரு 1000 ரூபாய் கொடுத்து சினிமாவில் மால் பார்க்குறீங்க. ஏன் சிலிண்டர் வாங்கி திங்க முடியாது உங்களால் சாப்பாடைக்கு? பரதேசி, நீ அதுக்காக பேசலை. பரந்தூர் விமான நிலையம் ரத்து பண்ணிட்டாங்களே, அதில் வாங்கியிருக்கிறதே பாதி திமுக ஆளுங்க, அமைச்சருங்க, எம்எல்ஏங்க எல்லாரும் மொத்தம் அங்கே வாங்கியிருக்கானோ. அதனால உனக்கு காசு கொடுத்து உனக்கு கூ சொல்கிறேன்னு நாய் நீ குலைக்கிற. ஏண்டா வந்த 100 நாளுக்குள்ளே எவ்வளோ புனியுமோ அவ்வளோ தானே பிடுங்க முடியும். போன ஆட்சியில் அதை கூட பிடுங்கல. அப்போலாம் வாயில் என்னத்தை வச்சுருந்த? இப்போ கேள்வி கேட்குறேன். பரதேசி நாயை கூவுறதே ஒரு தொழில்.